ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ரீல் எப்படி ஈஸி எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்கள்கிட்ட CapCut ஆப் இருக்கணும். CapCut ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிட்டு CapCut ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு VPN கொடுத்துருப்பேன். ஸோ அந்த VPN டவுன்லோட் பண்ணிட்டு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ VPN ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் CapCut அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே யூஸ் டெம்ப்ளேட் வந்து கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா சர்வரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து லண்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அதே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் ஆக லேட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இன்னும் CapCutல வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கே எடிட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு CapCut ஆப்புக்கே போயிடும். ஸோ இப்போ இதில் உள்ள டெம்ப்ளேட் அப்படியே உங்களுக்கு இங்கே லேயராக இருக்கும். ஸோ இதில் நம்ம எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது கடைசியில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து பேக் வந்துப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இங்கே உங்களுக்கு வந்து ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆடியோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவில் உள்ள ஆடியோ மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீடியோக்கு உங்கள் வாட்டர் மார்க் வைக்கணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹேவிக் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்கள் நேம் வந்து இருக்கும். ஸோ நேம் தான் இல்லை, உங்கள் ஐடி நீங்கள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாக வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக வச்சு கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் மோர் வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணும்போது கரெக்டாக வந்து CapCutக்கு போய்டும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த நேம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ எடிட் மோர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இமேஜ்லாம் இருக்கும். இங்கே 2 இமேஜ் நடுவில் ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் முடிஞ்சு அடுத்த இமேஜ் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணும். ஸோ அதில் வந்து லூமின் ஃப்ளாஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஷேக் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு லைனையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் இன்னும் கூட இருக்கும்போது பார்க்க செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் இல்லை, கீழே எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.